بسم الله الرحمن الرحيم. عن أبي هريرة رضي الله تعالى عنه قال قال النبي صلى الله عليه وسلم الطاعم الشاكر كالصائم الصابر وكما قال عليه الصلاة والسلام والتسليم. صدق النبي صلى الله عليه وسلم. அல்லாஹ் நல்லடியார்களே, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தாஇமு ஷாக்கிர், உணவு உண்ட பின் அந்த உணவிற்காக நன்றி செலுத்தக்கூடியவர், சாப்பிட்டு முடித்த பின் அதற்காக வேண்டி நன்றி செலுத்தும் நபர் கஸ்ஸாயிமி ஸாபிரி, பொறுமையோடு நோம்பிருந்தவரை போன்றவர் ஆவார் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரார். நோன்பு அப்படிங்கிறது நமக்கு எல்லாமே தெரியும். சாப்பிடாமல் இருப்பது, பருகாமல் இருப்பது, ஆசைகளை அடக்கி கொள்வது, இதற்கு நோன்பு அப்படின்னு சொல்லுவோம். அதே சமயத்தில் பொறுமையோடு இருக்கிறது அப்படின்னு சொன்னால், எல்லாத்தையுமே சாப்பிட்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருந்தோம், மறைவாக நம்ம யாருக்கும் தெரியாமல் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருந்தோம், அல்லாஹ்க்காக வேண்டி நாம் அந்த டைம் வரைக்கும் காத்திருக்கிறோம் இல்லையா, எப்போ நோன்பு திறக்கணுமோ அது வரைக்கும். அதனால சபுரோட அப்படின்னு அதற்கு விளக்கம் சொல்லுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைக்கு. அப்போ அந்த பொறுமையோடு நோன்பு இருப்பவரை போன்றவர் தான் யாருன்னு சொன்னால், நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கு சுக்ர் செய்யக்கூடிய நபர் அப்படின்னு இந்த ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றாங்க. உண்ட உணவிற்காக நன்றி செலுத்துதல் அப்படிங்கக்கூடிய இந்த பண்பு நோன்பாளிக்கு ஒப்பானது அப்படிங்கிறத நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நோன்பு இருப்பதற்கு நானே கூலின்னு அல்லாஹ் சொல்றான். நோன்பு இருப்பதற்கு நான் மட்டும்தான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்படிப்பட்ட நோன்பாளிக்கு ஈக்குவலான நன்மைகளை பெற்று தரக்கூடியதுன்னா, நல்லா சாப்பிட்டுட்டு இருந்தா கூட அந்த நன்மையை நாம் அடைய முடியும். எப்போ அடைய முடியும்னு சொன்னா, அல்லாஹ் நன்றி செலுத்தினா, எல்லாம் எனக்கு இந்த உணவும் கூட இல்லாமல் காசாவில் எவ்வளோ மக்கள் கஷ்டப்படுறாங்க, எவ்வளோ சின்ன பிள்ளைங்க சிரமப்படுது, எனக்கு சாப்பிட கொடுத்தீங்க, உனக்கு அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு அந்த ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வருவதை அல்லாஹ் ரொம்ப விரும்புகிறான். இன்னைக்கு நாம் பார்த்தோன்னு சொன்னால், நம்ம இந்தியாவிலேயே தண்ணீர் இல்லாத கிராமங்கள் நிறைய உண்டு. அந்த வடநாடு பக்கங்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், குடத்தை தூக்கி வச்சுட்டு சிறு பிள்ளையிலேருந்து பெரும் பிள்ளைகள் வரைக்கும் எல்லாரும் போகிறாங்க. போய் எங்கேயாவது ஒரு சில கிணறுகள்ல அதில் மரண கிணறு மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. அந்த வீடியோக்களை நம்ம பார்த்தோன்னு சொன்னால், இறங்குறதே அந்த கயிறை இது பண்ணிக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு அந்த சிறு பிள்ளைகள் கூட இறங்கி அந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக ஊறுற அந்த கிணத்துக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஊத்துலேருந்து ஊறக்கூடிய தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக மக்குகளில் பிடிச்சி குடத்துகளில் ஊற்றி நிறைச்சி தலையில் வச்சுக்கிட்டு அந்த பிள்ளைங்க தூக்கிட்டு வர்றாங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு மோட்டரை போட்ட உடனே தண்ணி வருதா இல்லையா? அப்போ நம்ம எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு குடத்தை தூக்குறதுக்கு நம்மளால போக முடியுமா? இங்கே இருக்கிற 2ஆம் மாடிக்கு இங்கேருந்து ஒரு குடத்தை தூக்கிட்டு போகிறதுக்குள்ள இடுப்புலாம் வலி வந்துடுது. அப்போ நமக்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு இலகுவான முறையில் தண்ணியை தர்றான். அதில் இந்த தண்ணியை நாம் பியூரிஃபை பண்ணுறோங்கிற பேரில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு குடம் தண்ணிக்காக வேண்டி 2 குடம் தண்ணியை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இப்போ 3 மடங்கு தண்ணி ஒரு குடத்துக்காக வேண்டி வேஸ்ட் ஆகுது. எவ்வளவு வேஸ்ட்டுகள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறதை நாம் கவனத்தில் எடுக்கணும் கண்ணியத்திற்குரியவர்களை. இப்போ நன்றி செலுத்துதல் அப்படிங்கிறது, நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தடவை அல்லாஹ்ட்ட கேட்டாங்களா, ரப்பே நீ எனக்கு செய்திருக்கிற நியாமத்துகளுக்கெல்லாம் என்னால் நன்றி செலுத்த முடியுமான்னு தெரியலையே அப்படின்னு கேட்டாங்களா. அப்போ அல்லாஹ் சொன்னானா, அதற்கு பெயர் தான்ப்பா நன்றி. நினைக்கிற பத்தியா, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்தணுமே நினைக்கிறீல, இதற்கு பெயர் தான் நன்றி அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப லேசாக சொல்லி கொடுக்குறாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி பழகுங்க எல்லா விஷயத்துக்கும். சில ஹதீஸுகளில் இப்படி வரும், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹுக்கே புகழ் அனைத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு.
அது மாதிரி நாம் உணவு உண்டாலோ அல்லது பானம் அருந்தினாலோ தண்ணீர் குடித்தாலோ அல்லாஹ் புகழலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் தாலா அப்படிப்பட்ட புகழக்கூடிய நன்னசீபுள்ள நபர்களில் அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. பிஹக்கி சய்யிதினா